குருபியோ நமக. நட்சத்திர வரிசையில் இன்னைக்கு நாம் காலபுருஷனின் கடைசி ராசியில் இருக்கும் கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த ரேவதி நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம், ஆனால் செவ்வாயின் சாபத்தை கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கும் ராசியை ஆள்பவன் குரு. எனவே இந்த நட்சத்திரத்திற்கு குருவினுடைய, புதனுடைய, செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் செவ்வாயின் காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவர்களுக்கு அபாரமான நினைவாற்றல் அதிகம், கிரகித்து கொள்ளும் திறமை அதிகம், நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள், பேச்சு ஆற்றலும் சாதுரியமும் உள்ளவர்கள். ஓவியம் வரைதல், ஆன்மீகம் போன்ற துறைகளிலே இவர்கள் நாட்டம் காட்டுவார்கள். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள், அதிக புத்தி, அறிவாற்றல், ஞானம் உள்ளவர்கள், தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் காட்டுவார்கள், மற்றவர்களை வழி நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், கடும் உழைப்பாளிகள். இவர்கள் மனதில் ஒன்றை நினைத்தால் அதை சாதிக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் விஷயங்கள் என்னவோ அதை எல்லாவற்றையுமே முதலில் ஆர்வமாக தெரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் என்றாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வளைந்து கொடுத்து போவார்கள். இந்த புதன் ஒரு அலி கிரகமாக இருந்தாலும் உடன் இருக்கும் மற்ற கிரகங்களின் தன்மைகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இதற்கு உண்டு. தனக்கான சில கொள்கைகளை வகுத்து கொண்டு அதை மீறாமல் நடப்பார்கள். தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பார்ப்பதற்கு சாந்தமாக, இனிமையாக, மிருதுவாக இருப்பார்கள். தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மனதிலே போட்டு புதைத்துக் கொள்வார்கள். ஒரே நேரத்திலே குழந்தைத்தனமும் சாணக்கியத்தனமும் மிக்கவர்கள் இவர்கள். புதன் இங்கு நீச்சம் பெறுவதால் இவர்கள் சின்ன வயதிலே பல போராட்டங்களை சந்தித்திருப்பார்கள். ஒரு 23-25 வயதிற்கு பிறகுதான் வாழ்க்கையிலே இவர்கள் ஒரு நிலைக்கு வருவார்கள். முற்பிறவியிலே இவர்கள் சகோதரர்களுடன் பிரச்சனை பண்ணியிருப்பார்கள், சண்டை போட்டிருப்பார்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை அபகரித்திருப்பார்கள், மற்றவர்களுடைய நிலத்தை அபகரித்து ஆக்கிரமித்து தனக்கு சொந்தமாக்கி வைத்து கொண்டிருப்பார்கள், உரியவருக்கு நிலம் கொடுக்காமல் தகராறு செய்திருப்பார்கள். இந்த காரணங்களால் தான் இப்பொழுது இவர்கள் செவ்வாய் கெட்டு செவ்வாயின் சாபத்துடன் பிறந்திருக்கிறார்கள். இவர்களது ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெறுவதால் சிலர் சரியான வாழ்க்கை துணையை பெறமாட்டார்கள் அல்லது வாழ்க்கை துணையால் வஞ்சிக்கப்படுவார்கள். சிலருக்கு முரண்பாடான வாழ்க்கை துணை அமையும். காரணம், களத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் இங்கு நீச்சமடைகிறார். சில சமயம் இவர்களுக்கு நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை துணை அமைவார்கள். ஆனால் அதையும் இவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொள்வார்கள். கல்வி சம்பந்தமான துறைகளிலே ஆர்வம் காட்டுவார்கள், புத்தகங்கள் வெளியிடுவார்கள், நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள். இவர்களுக்கு அனிமல்ஸ் மீது கருணையும் ஆசையும் அன்பும் அதிகமாக இருக்கும். சிலர் வெட்டனரி டாக்டர்ஸாக இருப்பார்கள், அனிமல் ஹஸ்பண்டரியில் வேலை செய்வார்கள், ஓல்ட் ஏஜ் ஹோம் ரன் பண்ணுபவர்களாக இருப்பார்கள். சிலர் எமர்ஜென்சி சர்வீஸில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் கீழே விழுந்து அடிபட்டு கால்களிலோ கைகளிலோ பிளேட் வைத்து தைத்திருப்பார்கள். ஆங்கில வைத்தியத்தை விட இயற்கை வைத்தியத்தை தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் நம்புவார்கள். கடல் கடந்து உத்தியோகமோ தொழிலோ செய்வார்கள். அதன் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவார்கள். தன்னுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதியை இவர்கள் கடல் கடந்து சென்றுதான் வாழ்வார்கள். அதாவது இவர்களுடைய உத்தியோக அல்லது தொழில் வாழ்க்கையின் பெரும் பகுதியை இவர்கள் அயல் நாட்டிலே கழிப்பார்கள். இந்த குடும்பத்திலே முடக்குவாதம் உள்ளவர்கள் இருப்பார்கள். சனி பிறந்த நட்சத்திரம்தான் இந்த ரேவதி நட்சத்திரம். இவர்களுக்கு ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது இருக்கும் அதே ஆர்வம் முடிக்கும் பொழுது இருக்காது. இவர்கள் MBA, ஃபினான்ஸ், பயோடெக்னாலஜி, HR, மைக்ரோபயாலஜி, சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஓரியன்ட், டீச்சிங் லைன், கைட், டூரிஸ்ட் கைட் போன்றவற்றிலே விருப்பமும் ஆர்வமும் காட்டுவார்கள். எனக்கு தெரிந்த அளவு இந்த 27 நட்சத்திரங்களின் குணாதிசயங்கள், அவர்களுடைய கர்மப்பதிவு போன்றவற்றை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிவிட்டேன். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.